சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் மாடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு நடத்தி செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு நடத்தி செல்வேன். நலிவுற்றதும் வலுவுற்றதும் களைப்புற்றதும் சோர்வுற்றதும் நிலை வாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இத்திருநிகழ்விற்கு நான் வரவேற்கிறேன். நமது கடவுள் ஆச்சரியங்களை அளிக்கின்ற கடவுள். அவரே ஆச்சரியமானவர். நமது எண்ணங்கள், நமது திட்டங்கள், நமது வழிமுறைகள் அத்தனையும் புரட்டி போடுகின்ற ஆச்சரியத்துக்குரிய கடவுள்தான் நமது கடவுள். இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகின்ற பொழுது தனது ஆச்சரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்ப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே கடவுள் ஆச்சரியங்களை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். கனவின் புனிதரான சூசைப்படி நாளை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய பரிந்துரை வழியாக நமது உலக மக்களுக்கும் நமக்கும் கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் தாமே ஆச்சரியமான விதத்தில் நலம் தந்து வழிநடத்த இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது அம்லோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அம்லோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், ஜோசப் மரியதாஸ் ஆண்மைலை பாட்டிக்காகவும், நெல்லித்தோப்பு சகாய்மரி குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மைலை பாட்டுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ஜெம்மா ராணி, நியோமி தெரேசா ஆண்மைலை பாட்டிக்காகவும், ஜான் ஆண்டனி பெர்னாண்டோ, சூசையம்மாள் பெர்னாண்டோ, ஸ்டீவன் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஜோனா லத்ரோ பெர்னாண்டோ எதிர்காலம் சிறப்பாக அமையவும் குடும்பத்தின் நன்றியாகவும், மதலின் கிளேர் இவருக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், மைக்கேல் செபஸ்டின் பூமிகா இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், லசிக் குஸ்தாவ் ஆண்மைலை பாட்டிக்காகவும், லூத்தர் சென்ராக் அம்லோற்பமரி இறந்த 2ஆம் ஆண்டு நினைவை கொண்டாடுகிறோம். அவருடைய ஆண்மைலை பாட்டிக்காகவும், இசிதோர் லப்பூர்னே, மரிய ஃப்ளோரன்ஸ் மஞ்சி இவர்களுக்கு கொரோனா தொற்றிலிருந்து இறைவன் விரைவாக குணம் தர வேண்டியும், தூய சூசையப்பருக்கு நன்றியாகவும், பிரான்ஸ் குடும்பத்தின் பெயரால்
புனித சூசையப்பருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கொரேயா தெரேஸ் உடல்நலம் பெற வேண்டியும், கோலாஸ் நகர் லுமியர் ஃபாத்திமா லுமியர் நத்தாலி உடல் நலனுக்காகவும், நெல்லித்தோப்பு சகாயமரி குடும்பத்தின் நன்றியாகவும், குருசுகுப்பம் செயின்ட் ஜூலியன் பரமானந்தம் ஜெயமணி பரமானந்தம் இவர்களுடைய நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிரான்ஸ் நாட்டில் வாழும் உடைய அன்பு பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், பெங்களூரு பிரபு மார்டினா ரோஜர் ஜோசப் இவருடைய நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஷேக்ஸ்பியர் சிமோன் ஜான் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடுகிறோம். அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், சொர்ணம் அம்மாள் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ரெஜினா மேரி உடல் நலனுக்காகவும், இறுதிமரி லோர் ஆண்மேலை பாற்றிக்காகவும், பிரான்ஸ் குடும்பத்தினர் புனித பவுசினா வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அருட்தந்தை அலெக்சாண்டர் தாமஸ் தனது 41வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நான் அருட்தந்தையை அன்போடு வாழ்த்துகிறோம். இவருக்கு இறைவன் உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து காக்கவும், இறைவனுக்கு நன்றியாகவும் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற எல்லா சகோதர சகோதரிகளை இறைவன் ஆசீர்வதித்து நலம் தரவும், துபாயில் உள்ள மெடோனா சஜி, ஜெயராஜ், ஜெசிந்தா, மரிய செல்வம் இவருடைய உடல் நலனுக்காகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய திரு நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணகியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராகி மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகாம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34
இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ராயலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ராயலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் நாடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவிலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழங்கி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 1 முதல் 16 முடிய. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்று கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நமது கடவுள் ஆச்சரியமானவர், ஆச்சரியம் தரவல்லவர். இந்த கொரோனா தொற்று சூழலில் மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள். வேலையில்லாத ஒரு சூழ்நிலையில் அன்றாடம் காட்சிகளாக தினக்கூலிகளாக இருக்கிறவர்கள் மிகுந்த வேதனையோடும் பசி பட்டினியோடும் வாழ்க்கையில விரக்தியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய சமூகத்திலும் சரி, உலக நாடுகளிலும் அதிகமான இறப்பு சம்பவங்கள் பசி பட்டினியால் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். தினக்கூலிகள் அவர்களுக்கென எதுவுமே
செய்யாத ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏதோ கொஞ்ச நாள் ரேஷனிலே அரிசி கொடுத்தார்கள், உணவு தானியங்கள் கொடுத்தார்கள், ஒரு சில பொருட்களை கொடுத்தார்கள். அதோடு திட்டங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக தமிழக அரசு சொன்னது, எங்களிடம் ஸ்டாக் இல்லை என்று சொன்னார்கள். உங்களுக்கு கொடுப்பதற்கு, இலவசமாக கொடுப்பதற்கு எங்களிடம் ஸ்டாக் இல்லை, காலியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள். இந்த வாரத்தில் 6ஆம் தேதி சென்னையில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காந்தி இர்வின் ரோடு இருக்கிறது. இந்த காந்தி இர்வின் ரோட்டினுடைய நடைபாதையில் ஏறக்குறைய 45 ஏழை மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 45 குடும்பங்களும் அந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே பேருந்துகளுக்கு மூட்டை தூக்குகிறவர்கள், சுமைகளை ஏற்றி இறக்குகிறவர்கள். இந்த சுமை கூலிகள் தான் இவர்கள். இப்பொழுது பேருந்தெல்லாம் போக்குவரத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் பசியாலும் பட்டினியாலும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 45 குடும்பங்களில் 13 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது, பாசிட்டிவ் என்று சொல்லி. இப்போது என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த 13 பேரையும் அப்புறப்படுத்திவிட்டு அந்த நடைபாதையை இரும்பு ஷீட்டினால், டின் ஷீட்டில் அவர்கள் குவாரண்டைன் பண்ணியிருக்கிற, தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த சென்னை வாசிகளுக்கு உருவாக்கியது. ஏழை மக்கள் வெளியே வர முடியாது. வீட்டில் இருக்கிறவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளலாம், வீட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கதவுகளை சாத்தி கொண்டு அவர்கள் ஓய்வெடுக்கலாம், சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சாலையோர அன்பு மக்கள், பாவமன் டுவெல்லர்ஸ் என்று சொல்லப்படுகிற சாலை பகுதியில் படுத்து கிடக்கிற மக்களுக்கு இரும்பு ஷீட்டினாலே வைத்தவர்கள் தடுப்பு அமைத்ததால் காற்று கிடையாது, இவரை பார்ப்பதற்கு சாப்பாடு கொடுப்பதற்கு யாரும் கிடையாது, கொசு தொலை இருக்கிறது. மேல் பகுதியில் கூரையை கூட அவர்கள் மூடவில்லை. வெயில் அடித்தாலும் வெயிலே படுத்து கிடக்க வேண்டும், மழை பெய்தால் மழையில் நனைந்து கொண்டிருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஒரு சில சமூக சேவை நிறுவனங்கள் உடனடியாக அரசுக்கும் மற்ற ஊடகங்களுக்கும் இந்த செய்தியை பரப்பி அந்த டின் ஷீட்டெல்லாம் அகற்றி அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் இந்த கொரோனா தொற்றினாலே. நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு உதவக்கூடியவர்கள், திரும்ப கொடுக்கக்கூடியவர்கள், வசதி படைத்தவர்கள், இவர்களுக்கு நாம் விழுந்து விழுந்து கவனிக்கின்ற பொழுது இவர்களால் எந்த புண்ணியமும் கிடையாது. தினக்கூலிகள் இவர்கள். இவர்கள் செத்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன? இவர்கள் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பாரமாக இருக்கிறார்கள், தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள், குப்பையாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தமும் சிந்தனையாகவும் இருக்கிறது. இவர்களுக்கான திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பற்றி நாம் சிந்தித்தோம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மைக்ரண்ட் லேபரர்ஸ், ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து தங்களுடைய உயிரை காத்து கொள்வதற்காக ஓடினார்கள். பசி பட்டினியோடு இருந்தார்கள். இவரை பார்ப்பதற்கு, இவர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஆட்களே கிடையாது. செத்து போனால் கணக்கில் இவள் இத்தனை பேர் செத்தார்கள் என்று மட்டும்தான் புள்ளி விவரத்தை சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்திய அரசியல் சாசனத்தை படிக்கின்ற பொழுது அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லி 12 to 35 வரைக்கும் நமக்கு சரத்துகள் கொடுக்கப்படுகிறது, ஆர்டிகல்ஸ். அதில் 14வது சரத்து, ஆர்டிகல் 14 என்பது த ஈக்குவாலிட்டி கிளாஸ் என்று சொல்வார்கள், த ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதில் தொடங்கும் போது என்ன சொல்லுவாங்க? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா என்று சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் சட்டத்திற்கு முன்பாக எல்லாரும் சமமானவர்கள், சமமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியவர்கள், சம உரிமையை பெற வேண்டியவர்கள், எல்லாவற்றையும் சம முக்கியத்துவம் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டியன்னு சொல்லும். அதிலே அரசனாக இருந்தாலும், ஆளுகின்றவனாக இருந்தாலும், தெருவோரத்திலே படுத்து கிடக்கின்றவராக இருந்தாலும், இந்த இந்திய குடிமகன் என்று சொன்னால் எல்லாருக்கும் சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 14வது சரத்து சொல்லிக் கொடுப்பது. ஒருவேளை இந்த சரத்து மீறினால் வழக்கு தொடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் தொடுக்கலாம் என்று இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாசனத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அவலங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நற்செய்தி நான்
படிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமத்துவம் என்பது வித்தியாசமானதாக இருக்கிறது. த ஈக்வாலிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய சமத்துவம் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய கணக்கு வேறு, நம்முடைய கணிப்பு வேறு, நமது கணிதம் வேறு. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு முறைகள் வித்தியாசமாக இருக்கிறது. எசாயா புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனத்தையும் படித்திருன்னு சொன்னால் மிக அழகாக ஆண்டவர் சொல்வார், உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உன் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல. மண்ணிலிருந்து விண்ணுலகு எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட எண்ணங்களையும் திட்டங்களையும் வழிமுறைகளையும் நான் வைத்திருக்கேன் என்று சொல்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். எனவே மனிதனுடைய கணிப்புகளும் கணக்கீடுகளும் ஆண்டவருக்கு முன்பாக தவறாகவே இருக்கிறது. ஆண்டவருடைய கணக்கீடு வித்தியாசமாக இருக்கிறது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட திராட்சை தோட்ட பணியாளர்களுடைய சார்ந்த ஒரு அழகான ஒரு கதை நிகழ்வு. இந்த கதை நிகழ்வு வழியாக ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? இதனுடைய பின்புலத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுது, இஸ்ராயல் நாட்டிலே ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த சாதாரண நிகழ்வு, அன்றாட நிகழ்வு. அதிலே 3வது வசனத்தில் குறிக்கப்படும் சந்தை வெளியில் என்று சொல்லி, அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் அடிமைகள் உண்டு, வீட்டு பணியாளர்கள் உண்டு, சர்வன்ட்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ். அடிமைகள் காசுக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், வீட்டுக்கு பணியாளர்கள் வேலையாட்கள் உண்டு. இவர்களுக்கு உணவு உண்டு, ஆதாரம் உண்டு. அந்த முதலாளி எஜமானன் இவளுக்கு உணவு கொடுப்பான், வேலை வாங்குவான், கசக்கி பிழிவான், ஆனால் உணவு கிடைக்கும், அவளுக்கு ஆதாரம் இருக்கும், அவர் பாதுகாப்பும் இருக்கும். ஆனால் தினக்கூலிகள் என்று குறிப்பிடப்பட்ட மக்களுக்கு எதுவுமே கிடையாது. மிகவும் வேதனையான ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் படிப்பினையை கொடுக்க விரும்புகிறார். இந்த தினக்கூலிகளுக்கு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனால்தான் உணவு கிடைக்கும், வாழ முடியும், உயிர் பிழைக்க முடியும். எனவே இஸ்ராயல் நாட்டில் சந்தை கூடுகின்ற இடத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த தினக்கூலியில் என்ன செய்வார்கள்? தங்களுடைய உபகரணங்களோடு, கருவிகளோடு, வேலைக்கான கருவிகளோடு அங்கு காத்து கிடப்பார்கள். எந்த தோட்டத்திற்கு வேலையாள்கள் கூலிகள் தேவையோ அந்த முதலாளிகள், நிலக்கிழார்கள், நில உரிமையாளர்கள் அந்த சந்தை பகுதிக்கு சென்று தங்களுக்கு வேண்டிய ஆள்களை கொண்டு செல்வார்கள். எனக்கு இன்று ஒரு 20 ஆட்கள் தேவைப்படும், எனவே 20 நாட்களும் எனக்கு இந்த தோட்டத்திற்கு வர வேண்டும். அதில் பொறுக்கி எடுப்பார்கள். பொறுக்கி எடுக்கின்ற பொழுது திடகாத்திரமாக இருக்கிறவர்கள், நன்றாக வேலை செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்டெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு தங்களுடைய தோட்டத்திற்கு அழைத்து செல்வார்கள். இது வாடிக்கையான ஒன்று. ஒரு சிலர் விடப்படுவார்கள். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றவர்கள், உழைக்க முடியாதவர்களாக இருக்கிறவர்கள், நோஞ்சானாக இருக்கிறவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் கைவிடப்படுவார்கள். மாலை வரைக்கும் அவர்கள் காத்து கிடக்க வேண்டியதுதான். இந்த ஒரு பின்புலத்தில் தான் ஆண்டவர் இந்த நிகழ்வை நமக்கு கொடுக்கிறார். இதில் இந்த நில உரிமையாளர் நேரடியாகவே இந்த வேலையை செய்கிறார். ஏதோ ஆட்கள் மூலமாக, மேற்பார்வையாளர் மூலமாக, கண்காணிப்பாளர் மூலமாக செய்யவில்லை. நில உரிமையாளரே இந்த பணியை செய்கிறார். ஒரு நாளில் 5 முறை செல்கிறார். ஏறக்குறைய முதல் 7 வசனங்கள் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். 5 முறை செல்கிறார். அதிகாலையில், விடியற்காலையில் ஒரு 6 மணிக்கு செல்கின்ற பொழுது அங்கு சந்தை வெளியிலே காத்து கிடக்கிறார்கள். அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? என்னுடைய தோட்டத்தில் மாலை 6 மணிக்கு வரைக்கும் வேலை செய்யணும், ஒரு நாள் வேலை செய்யணும். அப்படி ஒரு நாள் நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது ஒரு தெனாரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தெனாரியம் என்பது ரோமையருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட நாணயம். கிமு 213 புழக்கத்திலிருந்து ஒரு நாணயம் தான் தெனாரியம் அல்லது திராக்மா. இஸ்ராயலோடுக்கு அவர்களுடைய பயன்பாட்டில் ஆலயத்தில் செலுத்தும் ஷெக்கல். ஆனால் இவர்கள் பயன்படுத்தியது இந்த தினாரியம் அல்லது திராக்மா என்பது இவர்கள் ரோமை அரசனுடைய அரசாட்சியின் கீழ் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த நாணயம் இது. எனவே ஒரு அடிப்படை ஊதியம் ஒரு தொழிலாளிக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்தால் அவனுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்கப்படும். எனவே நில உரிமையாளர் என்ன செய்கிறார்? இந்த 6 மணிக்கு வந்தவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு என்னுடைய தோட்டத்துக்கு போங்கள், உங்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்கிறேன். வேலையை ஆரம்பிக்கிறார்கள். 9 மணிக்கு திரும்பி வருகிறார். 9 மணிக்கு வந்து எந்த அக்ரிமெண்ட் போடவில்லை, ஒப்பந்தம்லாம் செய்யலை. ஏன் நீங்கள் காத்து கிடக்கிறீங்க? எங்களை யாரும் கூப்பிடலை. என்னுடைய தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையானதை உங்களுக்கு கொடுப்பேன், நியாயமானதை உங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோதான் சொல்கிறாரு. இவ்வளோ வேலை செய்யலாம் கிடைக்கல, ஒரு தெனாரியெல்லாம் பேசலை, பேச்சுவார்த்தை கிடையாது. நேர்மையானதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவளை அனுப்பி விடுகிறார். அடுத்தது 12 மணிக்கு வருகிறார்.
3 மணிக்கு வருகிறார், 5 மணிக்கு வருகிறார். இங்க எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஒப்பந்தம் கிடையாது, தெனாரியும் கொடுப்பேன்னு சொல்லலை, நேர்மையானது செய்வேன்னு சொல்லலை, எதுவுமே இல்லை. நீங்களும் தோட்டத்துக்கு போங்கள். கடைசியில் வந்தவொன்னு சொல்வார், ஏன்பா 5 மணி வரைக்கும் உனக்கு யாரும் கூப்பிடலையே, யாரும் எங்களுக்கு வேலைக்கு அமர்த்தவில்லை, நீங்களும் போங்கள். அழகாக 5 முறை நில உரிமையாளர் இவளை தோட்டத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். 8வது வசனத்திலிருந்து 8லிருந்து 10 வரைக்கும் படிக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார், மாலையானதும் அங்கு நீதி பிறக்கிறது. ஜஸ்டிஸ் இன் த ஈவினிங் என்று சொல்வார்கள். ஜஸ்டிஸ் இன் த ஈவினிங். காலையிலிருந்து வேலை செய்கிறார்கள், மாலையில் நீதி கிடைக்கிறது. ஆண்டவருடைய நீதி என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் என்ன செய்கிறார், கண்காணிப்பாளரிடம் அழைத்து அவர்களுக்குரியதை கொடுங்கள். ஒரு தெனாரையும் கொடுங்க, 2 தெனாரையும் எதுவும் சொல்லலை. அதில் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரைக்கும் கொடுங்கள். நாம் என்ன செய்வோம்னா, முதல்ல வந்தவனுக்கு முதல்ல கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்தவனுக்கு முதல்ல கொடுத்தது. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்பது. முதலில் வந்தவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். இது நம்முடைய நியதி, நம்முடைய நீதி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், கடைசியில் வந்தவன் தொடங்கி இறுதியில் வந்தவன் தொடங்கி முதலில் வந்தவன் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அங்கு கடைசியில் 5 மணிக்கு வந்தவர்களுக்கு 1 தெனாரியும் கிடைக்கிறது. 5 மணிலேருந்து 6 மணிக்கு 1 மணி நேரம் தான் வேலை செய்திருக்கிறாங்க. 4வது குழு 3 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. 3வது குழு 6 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. 2வது குழு 9 மணி நேரம் வேலை செய்திருக்கிறாங்க. முதல் குழு 12 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வரும். 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தவர்களுக்கு 1 தெனாரியும் கொடுக்கப்படுகிறது. அவள் நினைச்சாங்க, அவங்களுக்கே 1 தெனாரின்னு சொன்னா நாம 12 மணி நேரம் வேலை செய்திருக்கோம், அப்ப நமக்கு 12 தெனாரியும் கிடைக்கணும். அவனுக்கு 1 தெனாரின்னு சொன்னா எனக்கு 12 தெனாரியும் கொடுக்கணும். இவள் காத்து கிடக்கிறார்கள் முதலில் வந்தவர்கள். ஆனால் இவர்களுக்கும் 1 தெனாரியும் கொடுக்கப்படுகிறது. இதுதான் கடவுளுடைய நீதி. கடைசியில் வந்தவனுக்கும் முதலில் வந்தவனுக்கும் 12 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் ஒரே நீதி கொடுக்கப்படுகிறது. ஈக்குவாலிட்டி ஆஃப் காட். இதுதான் இப்ப என்ன நடக்குது. சாதாரணமாக நாம் முணுமுணுப்பது போல, நமக்கு வயிற்றெரிச்சல் வர மாதிரி இந்த முதல் வந்தவர்கள் முணுமுணுக்கிறார்கள் நிலக்கிழாரை பார்த்து. எங்களையும் அவர்களையும் நீர் சமமாக்கி விட்டீர். நாங்கள் கொடூரமான வெயிலில் காலையிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் உழைத்திருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சுகமாக 1 மணி நேரம் தான் வேலை செய்திருக்கார்கள். வெயிலின் கொடுமை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மாலை நேரத்திலே மிக அழகாக ரம்மியமாக சுகமாக வேலை செய்ய திரும்பி இருக்கிறார்கள். அவர்களையும் எங்களையும் சமமாக்கி விட்டீரே என்று இவர்கள் முணுமுணுக்கிறார்கள். தங்களுடைய பொறாமையை வெளிப்படுத்திருக்கிறார்கள், வயிற்றெரிச்சலை காட்டுகிறார்கள். 13, 14, 15 வசனங்கள்ல கடவுளுடைய தன்மை நமக்கு வெளிப்படுகிறது. கடவுள் எப்படிப்பட்டவர்? நீதியான கடவுள். ஜஸ்டிஸ் இன் கிவிங் ஷேர் டு ஈச் ஒன் சொல்வாங்க. அவனுக்குரியது அவனுக்கு கொடுக்கறது தான் ஜஸ்டிஸ். ஈச் இஸ் டியூ என்பது ஜஸ்டிஸ். உனக்குரியது கொடுக்கிறது கடவுள், ஜஸ்டிஸ். ஆனால் கடவுளுடைய நீதி என்பது இந்த நியதியையும் கடந்து, அவனுடைய உரிமையையும் கடந்து, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வது. தேவை என்பது வீட்டில் இவன் இந்த 1 நாள் சம்பளத்தை எடுத்துன்னு போனாதான் அங்கே அடுப்பு எரியும். வேலையாளுடைய கணக்கெல்லாம் இத்தனை மணி நேரம் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம், இவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குற, இதுதான் கணக்கீடு. ஆண்டவருடைய கணக்கீடு அந்த வீட்டில் எத்தனை வயிறு இருக்குது, எத்தனை பேர் இவன் 1 ரூபாய் 1 தெனாரி சாப்பாடு கொடுக்கணும். அடுப்பில் எரியணும்னு சொன்னால் 1 தெனாரி வீட்டுக்கு போகணும். அவருடைய தேவையை பார்க்கிற ஒரு கடவுளை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய நீதி. எனவே ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார் 13வது வசனத்தில், தோழரே, நண்பரே, உனக்கு நான் எந்த அநியாயமும் செய்யலையே. உங்களோட என்ன அக்ரிமெண்ட் போட்டேன், காலையில் 1 தெனாரியும் தானே பேசினேன், அதை ஏதாவது குறைச்சி கொடுத்துட்டுனா, 3/4 தெனாரியும் கொடுத்துட்டுனா, கொடுக்கலையே. உன்னோடு நான் எப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டேனோ அதே போல தான் கொடுத்திருக்கிறேன். உனக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடு. அப்படி சொல்ற ஆண்டவர் மிக அழகாக சொல்றார். என்னுடைய சொத்திலிருந்து என் விருப்பம் போல யாருக்கு இவனுக்கு கொடுப்பது, அதை நீ தடுக்க முடியுமா? இது ஏன் சொத்து, என்னுடைய உரிமை. நான் என்னுடைய சொத்தை எப்படி வேணாலும் யாருக்கு வேணா கொடுப்பேன். உன்னால் தடுக்க முடியுமா அது அப்படின்னு கேட்கிற ஒரு கடவுள். அதுக்கு ஏன் நீ பொறாமப்படுற? அதுக்கு ஏன் அவ்வளவு எரிச்சல் உனக்கு? நான் என்னுடைய சொத்துல தான் கொடுக்கிறேன் அப்படின்னு பேசுகின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கடவுளை பார்க்கிறோம்.
அன்புக்குரியவர்களை கடைசியில் அவர் 16 வசனத்தில் முடிக்கின்ற பொழுது முதலானோர் கடைசியானோர் என்றும் கடைசியானோர் முதலானோர் என்றும் அவர் அழகாக முடித்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இது எதற்காக இந்த ஒரு கதை நிகழ்வை அவர் சொல்லிக் கொடுக்கிறார்? ஒன்று, ஏழைகள் சார்ந்த கணிப்பிலே ஆண்டவர் முன்னுரிமை கொடுக்கிற ஒரு கடவுள். இது பாராபட்சம் என்று சொல்ல முடியாது, ஓரவஞ்சனை என்று சொல்ல முடியாது, ஏற்றத்தாழ்வு என்று கூட சொல்ல முடியாது. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கின்ற பொழுது ஒரு தாய் என்ன செய்வார்? அந்த குழந்தைக்கு அதிகப்படியான ஒரு கரிசனை காட்டுவார், அதிகப்படியான உபசரிப்பை கொடுப்பார். நிலம் சொத்துக்கள் பிரிக்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளி குழந்தை கொஞ்சம் அதிகமாக கூட கொடுக்கப்படும். இதை நாம் யாருமே பாராபட்சம் என்று சொல்ல முடியாது. கடவுளுடைய பார்வையும் கடவுளுடைய கணிப்பும் கடவுளுடைய நீதியும் இப்படிப்பட்டதுதான். யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகப்படியான கரிசனை கொடுக்கிற ஒரு கடவுளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த யூத சமூகம், இயேசு கிறிஸ்து யூதன். இந்த யூத சமூகத்தில் அவர்களுக்கென ஒரு சித்தாந்தம் உண்டு. இந்த யூதர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், முதலில் வந்தவர்கள். ஆபிரகாமிலிருந்து இயேசு ஆண்டவர் வரைக்கும் பார்த்தா ஒரு 1000 வருஷம் நீண்ட உழைப்பு, நீண்ட முயற்சி, நீண்ட தொழுகை, நீண்ட ஜெபக்கூட, வாக்கு தத்தங்கள் படிப்பது, நீண்ட முயற்சிகள். இவர்களெல்லாம் நினைத்தார்கள், நாங்கள் முதலில் வந்தவர்கள், யூதர்கள் முதலில் வந்தவர்கள், பரிசேயர்கள் முதலில் வந்தவர்கள், குருக்கள் முதல் வந்தவர்கள். இவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிட்டு இருக்கணும். இயேசு ஆண்டவருடைய காலத்திலும் சரி, மத்தேயு எழுதிய அந்த நற்செய்தி காலத்திலும் சரி, இயேசுடைய புற இனத்து மக்கள் அவர்கள் இறுதியாக வந்தார்கள். கடைசியில் வந்தவங்க புற இனத்தை சார்ந்தவங்க, கடைசி நேரம் 5 மணிக்கு வந்தவங்க. ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறார், அவர்களுக்கும் அவருடைய இடத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதுதான் கடவுளுடைய நீதி. எனவே ஒரு பக்கம் மாற்று இறையியலை கொடுக்கிற ஒரு சிந்தனை, மாற்று பொருளியலை கொடுக்கிற ஒரு சிந்தனையை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஜெப வீரர்கள் என்று சொல்கிறவர்கள் ஒரு பக்கம், சொத்து பத்து வச்சிருக்கிறவர்கள் என்ற அர்த்தம், முதன்மையாளர் என்று சொல்லிக்கொள்கிற அர்த்தம். ஆனால் முதன்மையானவர்கள் கடைசியானவர்கள் தள்ளப்படுவது கடவுளுடைய நீதி. கடைசியானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், குறையோடு இருக்கிறவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சமூகத்திலே அந்தஸ்தும் அருகதையும் இல்லாதவர்கள் முதன்மைப்படுத்தப்படுவது கடவுளுடைய நீதி. இதுதான் கடவுளுடைய பார்வை. ஜஸ்டிஸ் இந்த ஈவினிங் என்று சொல்கின்ற பொழுது மாலை நேரத்தில் கடவுள் கொடுத்த அழகான நீதி இதுதான். அவருடைய தேவையை ஆண்டவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த திரு நிகழ்வில் நீங்கள் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கிறார். நான் அடிக்கடி இந்த விடுதலை பயண நூலை 16ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அவர்கள் மன்னாவை சேகரிப்பார்கள். சேகரிக்கின்ற பொழுது ஒரு சிலர் திடகாத்திரமாக இருக்கிறவர்கள் அங்கலாய்ப்போடு ஆரவாரத்தோடு எல்லாத்தையும் மாறிக்கொண்டு வருவார்கள். அங்கு மாற்றுத்திறனாக இருக்கிறவர்கள், முடமானவர்கள் அல்லது பலவீனமானவர்கள் என்ன செய்வார்கள்? முடிஞ்சவரை எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அளந்து பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் 2 படிகள் தான் இருக்கும். நிறைய அள்ளிட்டு வந்தவனுக்கு நிறைய இல்லை, குறைவா இருந்தவனுக்கு குறைவா இல்லை. இதுதான் கடவுளுடைய நீதி. இப்படிப்பட்ட கடவுளை, ஆச்சரியமான கடவுளை நம்முடைய கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற பொழுது நாம் அதிகம் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. நம்மிடம் இருப்பதில்லை, நிறைவு காண்பதுதான் கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம். இன்று ஒருவேளை நம் மத்தியில் ஏழை எளிய மக்கள் பசி பட்டினியால் அவதி இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு ஆச்சரியங்களை கொடுக்கின்றவர்களாக, அவர்களுக்கு அன்றாட உணவை சந்திக்கின்றவர்களாக, அவள் தேவையில் உடன் இருப்பவர்களாக இருக்கின்ற பொழுது நமது நம்பிக்கை சாட்சியங்களாக வெளிப்படும். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அசாதாரண சூழ்நிலையிலே நீர் அதிகம் நேசித்த, நீர் கனிவோடு நடத்திய, நீர் முதன்மைப்படுத்திய ஏழை எளிய மக்கள் பசியாலும் பட்டினியாலும் நோயினுடைய தாக்குதலாலும் ஒவ்வொரு நாள் மடிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த ஓமையின் வழியாக நீர் ஆச்சரியங்களை கொடுக்கிற கடவுளாக இருந்தது போல இந்த மக்களுக்கும் பல நல்ல மனிதர்கள் வாயிலாக, தொண்டுள்ளம் படைத்தவர்கள் வழியாக உணவை கொடுத்து உயிரை காக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். பல்வேறு நிலையிலே பாதிப்புகளுக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற சகோதர சகோதரிகளையும், பசி பட்டினியில் வாடுகின்ற சகோதர சகோதரிகளையும், பல்வேறு அநீதி இழைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளையும்
நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து உமக்குரிய நீதியை அவர்களுக்குரிய நேரத்தில் வழங்கியருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தாழ்வணங்கி தருகின்றோம் தந்தையே, ஏற்றருள்வீர். தாழ்வணங்கி தருகின்றோம் தந்தையே, ஏற்றருள்வீர். நித்திய நினைவினுள் என்னை வைத்து நித்திய இன்பத்தை பகிர்ந்தளித்து, நித்திய நினைவினுள் என்னை வைத்து நித்திய இன்பத்தை பகிர்ந்தளித்து, இத்தகைய அன்பிற்கு எதை கொடுப்பேன்? இறைவனே நானே காணிக்கை. தாழ்வணங்கி தருகின்றோம் தந்தையே, ஏற்றருள்வீர். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணிக் காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவினேளிட்டதால் அந்த அன்னை கருதரித்து உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரேன அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தேனே. கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள்,
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்கும் உமது அன்பு பிள்ளைகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது தேவைகளை சந்தித்து ஆச்சரியங்களை கொடுக்கிற அன்பு தேவன். மனித நீதியை விட அவருடைய நீதி பெருமைக்குரியது, புனிதமானது, மாண்புக்குரியது. இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். வரவை நோக்கி பார்க்கின்றேன். தண்ணீர் கண்ட மாலை போல் தாவி உன்னிடம் வருகின்றேன். வா வா விரைந்து வா, என்னில் வா எழுந்து வா. தேவனே என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளர் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, முனிவரனே உம் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலுமக்கு, இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலுமக்கு. மறை தரும் அருள்மொழி பெறுவதற்கு, மறை தரும் அருள்மொழி பெறுவதற்கு, மனத்திடம் தாவும் நடியவர்க்கு. மாநிலம் போற்றி